நேற்று முன்தினம் 11/9/2024 புதன்கிழமை கொடிஷியா சார்பில் ஒரு தொழில் முனைவோர் சந்திப்பு கொடிஷியா ஹால் சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, தொழில்துறையினர், கோவையில் தொழில்துறையினர், சிறு மற்றும் பெரும் தொழில்துறையினர் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன, அதாவது ஜிஎஸ்டி ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், கஸ்டம்ஸ் ஆகட்டும், ஆர் பேங்கிங் செக்டரில் என்ன பிரச்சனைகள், அதாவது தொழில்துறையினருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு மிக உயர்ந்த நல்ல குறிக்கோளுடன் மத்திய நிதியமைச்சர் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அது கொடிஷியா ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியை மாலை 5 மணிக்கு நிதியமைச்சர் கரெக்டாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டார். அப்போது கிட்டத்தட்ட 1000 பேர் அந்த அரங்கத்தில் உள்ளே நிறைந்திருந்தார்கள். அது மிகவும் வரவேற்க தகுந்த விஷயம். கோவை தொழில்துறையினருக்கு காலையில் இருந்தே மத்திய, அதாவது டெல்லியிலிருந்து வந்திருந்த துறை சார்ந்த அதிகாரிகள், மிக உயர்ந்த அதிகாரிகள், கமிஷனர் லெவலில் இருக்கிற அதிகாரிகள் காலையில் இருந்தே ஒவ்வொருத்தருடைய அசோசியேஷன், ஒவ்வொரு அசோசியேஷனாக அவங்கவுங்க பிரச்சனைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எல்லாருடைய அவங்களுடைய இதை வாங்கி அவங்க பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், இந்த மாதிரி பேங்கிங், இது மாதிரி எல்லாரும் தனித்தனியாக அதிகாரிகளுக்கு குறைகளை சொல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் தொழில்துறையினரும் தொழில் அமைப்பினரும் அவர்களிடம் எடுத்துரைத்த அந்த சொன்னாங்க, அந்த மாதிரி இந்த குறைகள் இருக்குது, இந்த குறைகள் இருக்குது, அவங்க எல்லாம் நோட் பண்ணிட்டு அரங்கத்துக்கு வருவதற்கு முன்னால் அந்த அதிகாரிகளை சந்தித்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதுக்கப்புறம் தான் அவங்க மீட்டிங்கே வந்தாங்க. மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இது கோவை மாணவர்கள் மிக, அதாவது இதுதான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேராக தொழில்துறையினர் சந்தித்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த நிதி அமைச்சரும் வரவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் ஆகட்டும், அது மற்ற எந்த ஆட்சியிலாக இருந்தாலும் எந்த நிதி அமைச்சரும் நேராக தொழில்துறையினரை சந்தித்து உங்களுக்குள்ள பிரச்சனை சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு எந்த நிதி அமைச்சரும் சொல்லலை. அந்த விஷயத்துல திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேராக உங்க பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அதை சால்வ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது மிக மிக வரவேற்க தகுந்த விஷயம். இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மிக ஒரு நன்றிகள் சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் சரி, தொழில்துறையிலும் நன்றிகள் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் டெல்லியில் இருந்து வந்திருந்த அனைத்து அதிகாரிகளும், சென்ட்ரல் எக்ஸைஸ், ஜிஎஸ்டி, ஐடி, பேங்கிங் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளிடம் நேரடியாக தங்கள் குறைகளை எடுத்து சொன்னதில் தொழில்துறையினருக்கும் தொழில் அமைப்புகளுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதாவது இதுவரைக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல என்பது அனைவரின் ஒருமித்த கருத்தாக இருந்தது. மேலும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அசோசியேஷன் ஆகட்டும், அவங்களாகட்டும் தனித்தனியாக ஒவ்வொருடைய பிரச்சனைகளை நேரடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவங்க ஒரு சில குறைகள் சொன்னாங்க. ஒரு சில குறைகளுக்கு ஆல்ரெடி அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டது என்பதையும் அந்த அதிகாரிகள், டெல்லியிலிருந்து வந்த அதிகாரிகள் இந்த குறை ஆல்ரெடி நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள். அதாவது தொழில்துறையினர் நிவர்த்தி செய்யப்பட்டதை கூட தெரியாமல் அந்த பழைய இதையை வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை உடனடியாக அந்த அதிகாரிகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது, இந்த டேட்டில் இந்த ஜிஓ மூலியம் இந்த நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது எடுத்துரைத்தார்கள். ஸோ இது ஒரு நல்ல இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்தது. இது முடிச்சுட்டு காலையில் இந்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் சந்தித்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணிட்டு என்ன பிரச்சனைகள் ரெடி பண்ணிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீட்டிங் வரக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்து அதெல்லாம் எடுத்துரைத்து அது என்னென்னதுக்கு இமீடியட்டாக தீர்வு காண முடியுமோ, எக்ஸப்ட் பாலிசி டெசிஷன் சம்பந்தப்பட்ட குறைகளை தவிர மற்ற களையப்பட வேண்டிய அனைத்து குறைகளையும் இமீடியட்டாக அதை உடனடியாக தீர்வு காண ஏற்பாடு செய்தார்கள் என்பதில் தொழில்துறையினர் மிக்க மகிழ்ச்சி. மேலும் கோவைக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் பட்சத்தில் கோவை தொழில்துறை மிகப்பெரிய அசுர வளர்ச்சி பெறும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை.